சதுரகிரி செல்ல பக்தர்களுக்கு 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி தினங்களில் முன்னிட்டு சதுரகிரி செல்ல மக்களுக்கு 4 நாட்கள் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் கோயிலில் சாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்டறியலாம். வணக்கம் பாலாஜி, இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் சார்லதா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் மதுரை மாவட்ட சாப்டூர் வனச்சரகத்திற்குட்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோவில். இந்த நிலையில் இந்த கோவிலுக்கு ஒவ்வொரு மாதமும் பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி உள்ளிட்ட நாட்கள் மட்டுமே அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு நாளை முதல் வரும் 20ஆம் தேதி வரை 4 நாட்கள் பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்யலாம் என வனத்துறையினர், மாவட்ட நிர்வாகத்தினர் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையினர் அனுமதி அளித்துள்ளனர். இந்த பக்தர்கள் எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்களை கொண்டு செல்லும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. திடீரென மலைப்பகுதியில் மழை பெய்தாலோ அல்லது ஆற்றுப்பகுதியில் நீர்வரத்து அதிகமாக இருந்தாலோ பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்படும் எனவும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு 2 வாரங்களுக்கு முன்புதான் ஆடி அமாவாசை திருவிழா என்பது முடிந்து உள்ள நிலையில் ஏராளமான பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய முடியாமல் பல்வேறு கட்டுப்பாடுகளை வனத்துறையினர் விதித்து தடை விதித்தனர். இந்த நிலையில் இந்த பிரதோஷம் மற்றும் பௌர்ணமி நாட்களில் பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் சூழ்நிலையில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்து கொடுக்க வேண்டும் எனவும், பக்தர்கள் தடையின்றி மலையேறுவதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி, அதாவது காலை 6 மணி முதல் 12 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய வனத்துறையினர் அனுமதி அளித்துள்ள நிலையில் கூடுதலாக மாலை 4 மணி வரை பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பக்தர்கள் கோரிக்கையும் விடுத்துள்ளனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.